அப்படி பாக்குற? ஒரே நாள்ல நீ எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டு தெரியுமா? ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எனக்கு சூப்பர் பெருமையா இருக்கு. நான் கலாய்கிறியா? நிஜமாதாப்பா சொல்றேன். தீர்த்து வைக்க முடியாத அண்ணன் தம்பி பிரச்சனையா நீ ஜஸ்ட் லைக் தட் தீர்த்துட்டியாமே. சூப்பர்டா, வெல் டன். நான் பாட்டுக்கு சும்மா விஜய் படத்துல டைலாக்லாம் சொன்னேன். இருக்கிறவங்களாம் சேர்ந்துக்கிட்டு கை தட்டுறானுங்க. நான் பேசின பேச்சுக்கு சண்டை இன்னும் பெருசாகி இதுக்கப்புறம் என்னோட அப்பா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன போக சொல்ல மாட்டாருன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பா கிட்ட என்ன பாராட்டி என்ன நிரந்தரமா இந்த ஊர்ல உட்கார வச்சிருவாங்க போல இருக்கு. அதே பிரச்சனை தான் எனக்கும். எனக்கு எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. எங்க அப்பா கிட்ட போய் சொன்னா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கல்யாணம் முடியட்டும் பாத்துக்கலான்னு ஈஸியா சொல்றாரு. எனக்கு எப்படி அந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும். அது அவருக்கு தெரியாதே, ஆனா உனக்கு தெரியும்ல. அதனால எனக்கு வர வேலைய என்னால விட முடியாது சரவணன். ஏய், இதெல்லாம் பேசின விஷயம் தானே, இதுக்கு மேல என்ன பேசுறது? யாராவது ஒருத்தர் போகணும் பிரியா. நான் போறேன். எங்க அப்பா விடுறாரோ இல்லையோ நான் கிளம்புற வழிய பார்க்க போறேன். நாமளும் சொல்லிட்டே தான் இருக்கோம், ஆனா ஒண்ணும் நடக்கிற மாதிரியே தெரியலையே. நீதான் பெரிய பெரிய சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறல்ல, இதுக்கு ஏதாவது வழி சொல்ல. அது தெரிஞ்சா நான் ஓடி இருக்க மாட்டேனா? நம்ம 2 பேரும் இந்த விஷயத்துல என்ன பிளான் போட்டாலும் சரி வேலை செய்ய மாட்டேங்குது. இதுக்கு மேல யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம தான் ஓடணும். என்ன சொன்ன? இல்ல, யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம தான் ஓடணும்னு சொன்னேன். கரெக்ட், அதுதான் நான் செய்ய போறேன். ஆமா, இப்படிதான் சும்மா சொல்லுவேன். இதே மாதிரி தான் நீங்க போன வேகத்துல திரும்பி வரல. இதுக்கு மேல ஓடலாம் ட்ரை பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. வேற ஏதாவது நல்ல ஐடியாவா இருந்தா பார்க்கலாம். எனக்கு இதுக்கு மேல வெயிட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்ல. பொறுத்தார் பூமி ஆழ்வார் பிரியா. நீ பொறுமையா உட்கார்ந்துட்டு நல்லா ஆண்டுக்கோ. நான் கிளம்புறேன். இல்ல, நீ நிஜமா தான் சொல்றியா? நான் முடிவு பண்ணிட்டப்பா. இதுக்கப்புறம் யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல. நான் தான் முடிவு எடுக்க போறேன். ஏதாவது ஹெல்ப் வேணா கூப்பிடுறேன். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா டிக்கெட் போட்டு தர முடியும். ஹலோ, அதெல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஓ, பாரா. போறேன் போல, அது மட்டும் தான் நடக்கணும். இதெல்லாம் நீ எப்ப பண்ண? என்கிட்ட சொல்லவே இல்ல. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியும். இன்னைக்கு நைட் கூட தான் ஒரு டிக்கெட் இருக்கு. ஏன் இன்னும் 1 hourல டிக்கெட் இருக்கு. அத்தனை டிக்கெட்டும் போட்டு வச்சு ரெடியா இருக்கேன். டைம் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, அப்படியே ஓடிடுவோம். உன்னை நினைச்சாலே பெருமையா இருக்கு பிரியா. எனக்கும் சேர்த்து நீயே உழைக்கிறியே. இனிமே நீ தீயா வேலை செய்யணும். சரி, நாளைக்கு நான் எப்போ கிளம்புறனோ அப்போ உனக்கு காலோ மெசேஜோ பண்றேன். ஓகே ஓகே. சரி, நான் கிளம்புறேன். இப்பவே வா. வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா. ஊருக்கு போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன். ஏன்னா என்னால உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். ஷூர். பாய். பெரியமா, என்ன காஃபி? ஆண்டாளு, பாலை காய்ச்சி வச்சிருக்கேன், அவளுக்கு காப்பி போட்டு. சரிக்கா. அம்மா, நான் போட்டுக்கிறேன். கிளிப்ப போடுறீ. மா, என் கண்ணாடி எங்கம்மா? டேய், அந்த ஸ்லாப்ல தானே வச்ச, போய் பாரு. பிரியா, ஏ பிரியா, இங்க காப்பி வைக்கிறேன், சீக்கிரம் எடுத்து குடி, ஆறிற போகுது. உள்ள உட்காந்து போனே நோண்டிட்டு கிடக்காத. என்னங்க காஃபி? பாப்பா எந்திரிச்சாளா? எந்திரிச்சிட்டா. இப்பதான் காப்பி வச்சிட்டு வரேன். சரி சரி. அப்புறம் டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க. சரி. அப்புறம் வெளியில போணும், அதனால ரூம்ல சட்டை தேய்ச்சி வச்சிருக்கேன். சரி. சரிங்க. ஏல பர்தி, கொஞ்சம் சீக்கிரம் வா. இவ்வளவு எங்க என்ன ஆள காணா? காஃபி அப்படியே இருக்குது. ஏ பிரியா, ஏய் சீக்கிரம் வாடி. பிரியா, காணமே.
பிரியா எங்க போனா இவ? மா என்னம்மா? ஏலே பிரியாவை காணும்டா. மா எப்ப பார்த்தாலும் காணும் அது இதுன்னு ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்க. என்னம்மா அவ என்ன சின்ன குழந்தையா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஏலே போய் பாருன்னு சொல்றேன்ல. மா நானே அவசர வேலையா கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா தங்கச்சியை காணும் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. போய் தேடுறா எங்கேயாச்சும். ஏம்மா காலங்கத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா நீ போன்னு சொல்றேன்ல. என்ன இது? ஏரோப்ளேன் டிக்கெட் மாதிரி இருக்கு. ஐயோ பிரியா, இது எங்க போயிருப்பா இவ? மா என்னடா இருக்காளா? மேலதான் காணுமா? எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. என்னடா சொல்ற? மா என்னமாச்சு? இங்க பாருடா. ஏற்கனவே கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப பார்த்தா ஒவ்வொரு வாரத்துக்கும் டெல்லிக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு வச்சிருக்கா. ஏலே எனக்கு என்னமோ இவ எங்கேயோ போயிட்டான்னு தோணுதுடா. மா விளையாடாதம்மா, அப்படிலாம் போயிருக்க மாட்டா. இல்ல நீ மறந்துட்டியா? அவ ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணுவதானே. அதுக்கு 5 நிமிஷம் காணும்னதும் ஓடிட்டான்னு அர்த்தமா? இல்லடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மா என்னம்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் நீ எதுக்கு அவளுக்கு ஒரு போனை போட? மா சுவிட்ச் ஆஃப்ல வருதுமா. ஐயோ சரி, நீ அவ ஃப்ரெண்ட் மீராக்கு போட்டு பாரு. மா கால் போகவே மாட்டேங்குதுமா. மா நீ பதறாத, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ வேற யார்கிட்டயும் சொல்லி ஊற கூட்டாத. ஏ பருதி, எங்கேயா கிளம்பிட்டா? ஒன்னும் சித்தப்பா, சும்மா அப்படியே. அண்ணி ஏன் பதட்டமா இருக்காங்க? அண்ணி என்னாச்சு? ஒண்ணுமா அக்கா ஓடி போயிட்டாளா? ஏய் யார் கூடமா? ஏய் வாயை முடிக்கிட்டு உள்ள போங்க போங்க. அது வந்து தம்பி, பிரியாவை காலையில இருந்து காணோம். பிரியாவை காணுமா? என்ன நீ சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல சித்தப்பா, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. இல்லப்பா, நீ வேணா பருதிக்கிட்ட பாரு. டெல்லிக்கு டிக்கெட்லாம் வேற எடுத்து வச்சிருக்கா. அண்ணி பதட்டப்படாதீங்க அண்ணி, எங்கேயும் போயிருக்க மாட்டா. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஒன்றும் ஆயிருக்காது. நான் வர வரைக்கும் யாருக்கிட்டையும் வாய் விட்டுறாதீங்க. முக்கியமா அண்ணங்கிட்ட சொல்லிடாதீங்க, ஏதாவது இடக்கு முடக்க ஆயிட போகுது. பருதி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணி வரேன். இல்லை எங்க கிளம்பிட்டிய? என்ன ஆள் ஆளுக்கு முடிக்கிறீங்க?
பிரியா விஷயத்துல ஏதாவது எசகு பிசகா பண்ணிட்டீங்களா? என்னாச்சுன்னு சொல்லுங்க, கேக்குறேன்ல. என்ன பண்ணீங்க? பிரியா எங்க? இல்ல, பிரியா எங்கன்னு கேட்டேன். பிரியாவை காலையில இருந்து காணோங்க. என்னது காணமா? அவ எங்க போறா? இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல ஏதாவது இருப்பா, போய் தேடி பாரு போ. ஐயோ இல்லங்க, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அவளை காணோம். காணுமா? பார்வதி என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவ கல்யாணம் வேற பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பிடிக்கலையா? டிக்கெட்லாம் வேற எடுத்திருக்காங்க. டிக்கெட்டா? ஆமாங்க, பாருங்க. இல்ல காட்டு. டெல்லிக்கா? புரியல. அண்ணே ஒன்றும் பதட்டப்படாதீங்க. இங்கதான் என்ன பக்கத்துல போயிருப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். பரதி, நீ போய் அவ பொருள் இருக்கான்னு பார்த்துட்டு வா. இல்ல என்னக்கா? மீரா புள்ள நான் நல்லா தேடி பார்த்துட்டேங்க. போன் போட்டு பாத்தியா? போட்டு பார்த்தாச்சு. ரெண்டு பேரையுமே ஆளக்கணுமா? எங்க போனான்னு தெரியலையே. ஆண்டாளே. ஹலோ, இல்ல குட்டி, எங்கடே போய் தொலைஞ்ச? உடனே வா. ஹலோ, கிளம்பிட்டேன். ஒரு ½ அன் வெயிட் பண்ண மாட்டீங்களா? வந்துடுறேன். என்ன ரேவதி, எங்க கிளம்பிட்ட? எங்க கிளம்பிட்டேன்னு கேட்டேன், காதுல விழலையா? ரேவதி, என்ன? நீ எங்க கிளம்பிட்ட? நான் எங்க கிளம்புனா உனக்கு என்ன? இல்ல, சும்மா கூட வரலாமேன்னு கேட்டேன். ஒரு சேஃப்டிக்கு. உன் வேலையை பார்த்துட்டு போ. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்ளோ கோவப்படுற? கூட சேஃப்டிக்கு வரேன்னு சொன்னேன், அது தப்பா? என் சேஃப்டிய எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ தயவு செஞ்சு கிளம்பு. இங்க பாரு, எப்படியோ நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுக்குள்ள ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கலாமேன்னு பார்த்தா நீ இவ்ளோ கோவப்படுறிய? முதல்ல நமக்கு கல்யாணம் நடக்குங்கிற கனவெல்லாம் தூக்கி போடு. என்னாலெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது எப்படி? நீ முடியாதுன்னு சொல்லிட்டா கல்யாணம் நின்னுடுமா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மாமா ஊருக்காரங்க முன்னாடி வாக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் சொல்றேன். கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன்ல. என்ன தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு கிளம்புறியா? ரேவதி, எனக்கு சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அந்த பொண்ணை பைக்கில் கூட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும்லாம் ஆசை. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? இல்லப்பா, கோயிலுக்கு போலான்னு. ஓ, கோவிலுக்கா? நீ சம்மந்தி வீட்டுக்கு வரல? இல்லப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் 5 வெள்ளிக்கிழமையை தொடர்ந்து விளக்கேத்துறேன்னு வேண்டியிருக்கேன். ஓ, இன்னைக்கு வேற கடைசி வெள்ளிக்கிழமை போய் ஆகணும்பா. சரி, நீ போயிட்டு வா. சரி, நீ எப்படி கோயிலுக்கு போவ? கார்ல தான்ப்பா. கார்லயா? ஆமா. மா, நாங்க தான் சம்மந்தி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோமே. சரி, நான் போற வழியில உன்னை இறக்கி விட்டு போறேன். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்றியா? இல்லப்பா, நான் போய்க்கிறேன். அதுவும் இல்லாம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வேண்டுதலை பண்ணணும். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நானே போயிட்டு வந்துருவேன். அது ஏமா, வண்டி இல்லாம எப்படிமா போவ? ஏல அழகு மாமா, ரேவதி கோயிலுக்கு போன்னு சொல்றா, கூட்டிட்டு போயிட்டு வந்துறியா? இல்ல மாமா. இல்லப்பா, நாங்க சம்மந்தி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம்.
வீட்டில் கார் இல்லை, அவ வேற நல்ல நேரத்துக்குள்ள வேண்டுதலை பண்ணணும்னு சொல்றா. அதான் உங்ககிட்ட பைக் இருக்குல்ல, கூட்டு போயிட்டு வந்துரு. ஏல அழகு, என்ன யோசிக்கிற? இல்ல மாமா. டேய், எனக்கு புரியல, எதுக்கு இப்படி யோசிக்கிற? நான் எப்படி மாமா? ஏன் உனக்கு என்னடா, நீ கட்டிக்க போறவன் தானே? பைக்கில் கூட்டிட்டு போறதுல என்ன இருக்கு, கூட்டிட்டு போயிட்டு வா. இல்லப்பா, நான் சரவணனை வர சொல்லிருக்கேன், அவன் கூட போயிடுறேன். மா, இதுல என்னமா இருக்கு? சரணம் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ அளவு கூடயே போயிட்டு வா. சரியாப்பா? இல்ல மாமா, என்னதான் 2 பேருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போறது தப்பு மாமா. நாங்க 2 பேரும் பைக்ல போறத பார்த்தா ஊர்க்காரங்க ஏதாவது பேசுவாங்க மாமா. அப்படி ஏதாச்சும் பேசுனா உங்களுக்கு தானே மாமா அசிங்கம். என்னால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது மாமா. டேய் அழகு, நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன்டா. டேய், நீ ரொம்ப பொறுப்பாவும் நம்ம குடும்பத்து மேல அக்கறையாவும் இருக்கடா. ஆனா இப்போ ஒண்ணு, நீ ரேவதியை கூட்டிட்டு போகணும். ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை மாமா. நான் இப்போதான் டிரைவர்கிட்ட பேசினேன், அவர் வந்துட்டு இருக்காரு. வந்ததும் நானே கார்ல அனுப்பி வைக்கிறேன் மாமா. சரி, பார்த்து ஜாக்கிரதை அனுப்பி வையே. சரி மாமா. என்னடா பைக்கில் கூட்டிட்டு போக சொல்லியும் வேண்டாங்கிறானேன்னு பார்க்குறியா? அது ஒன்றும் இல்லை ரேவதி, மாமாவுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஊருக்கு முன்னாடி நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோமே, இவன் சரியானவனான்னு ஒரு டவுட் இருக்கு. அதான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அவர் மனசுல ஒரு சின்ன இடத்த வாங்கி பட்டாவை போட்டுட்டேன்னு வையே, அதுக்கப்புறம் வீட்டை கட்டி நாம 2 பேரும் செட்டில் ஆயிடலாம். அதுக்கு தான். நம்ம கடை டீ மாதிரி இல்லையே. டேய், டீ எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு. போடாங்க. நீ என்ன போடுறிய ஒரு டீ? டீ போட்டா இந்த மாதிரி போடு. நீ போடுற டீ மனுஷன் குடிப்பாங்களாடா? வாய் பேசாத, சும்மா கடுப்பை கிளப்பிக்கிட்டு. ஓசியில குடிக்கிற டீ எப்படி இருந்தா உனக்கு என்னடா? ஏய், உன் டீ நல்லா இருந்திருந்தா நானே காசு கொடுத்துருப்பேன். போடா போடா, உங்களை நம்பி கடை வாங்கி டீ கடை வச்சதுக்கு நட்டமானதுதான் மிச்சம். அப்ப நல்லா உழைக்கணும், அப்பதான் நஷ்டமெல்லாம் லாபமா மாறும். வரவன் போறவன்லாம் உன்னை பார்த்து கடன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் எப்படி நான் உழைக்கிறது? ஓவியா? ஏய், மாமா வராதா? தெரியலடா. மாமா சரவணா, பிரியாவை பாத்தியாடே? இல்லையே, என்னாச்சு மாமா? காலையில இருந்து பிரியாவை காணோம்டே. ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், கொஞ்சம் பார்த்தா சொல்றீங்களா? அவ மீராவோட எங்கேயா வெளியே போயிருப்பா மாமா, வந்துருவா. இல்ல மாப்ள, அவ போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு.
மாமா நீங்க வீட்டுக்கு போங்க மாமா, அவளே வந்துருவா. ஏன் ரொம்ப பதட்டப்படுறீங்க? இல்லை மாப்பிள்ள, ஏற்கனவே 2-3 வாட்டி டெல்லிக்கு போகணுன்னு பேசியிருக்கா போல. வீட்டில் வேற புக் பண்ண டிக்கெட் அப்படியே இருக்கு. அதான் மாப்பிள்ள பயமா இருக்கு. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட போறாரு. அதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாத்துங்க மாப்பிள்ள. நான் மதுரை ஏர்போர்ட் போயிட்டு தேடி பார்த்துட்டு வரேன். ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்புங்க மாப்பிள்ள. சரி மாமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரவணா, நான் வரேன். சரி. ஏய், என்னடா இது, கதை முடிஞ்சிருச்சு போல. ரூட்டு கிளியரா? அப்படிதான்டா தெரியுது. அப்படி இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாமலாம் போக மாட்டா, அதான் என்னன்னு தெரியல. உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு அவ என்ன உன் பொண்டாட்டியா? போயிட்டா இல்ல விடுவியா? டேய், நம்ம கிட்ட சொல்லாம கிளம்பி இருக்க மாட்டாடா. நம்ம மட்டும் சொன்னாதான் ஒண்ணு விளங்க மாட்டேங்குது, சொல்லாமலே போயிருப்பா. விடு, சாலி தானே.